டேவிட் ராஜ், இந்த அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய 27/7 போட்டிருக்கக்கூடிய இந்த இந்த உத்தரவுல அவங்க ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மல்டி ஆக்சில் வெஹிக்கிளால ரொம்ப ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகுது. நீங்க உங்களோட வண்டிகளால ரோடு எக்கச்சக்கமான டேமேஜ் ஆகுது. அதனால பார்டர்ல பிரச்சனையும் வருது. அதனால தான் நாங்கள் இந்த தடை போட்டிருக்கோம். உள்நாட்டு தேவைங்கிறது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. மெதுவா உண்மையில என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான கனிமங்கள் எடுத்து செல்லப்படுகிறது அண்டை மாநிலங்களுக்கு. இவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு போறதுனால ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது, பப்ளிக்கு ரொம்ப அஃபென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். எவ்வளவு லாரிகள் இருக்கும் சார்? சார், கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 லாரிகள் இருக்கு, டிப்பர் லாரிகள். சரி. அப்ப இந்த டிப்பர் லாரி இந்த தொழிலை டிபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி. அப்போ அரசு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி குமரி மாவட்டத்துல கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போக கூடாது, குமரி மாவட்டத்துக்கு கனிம வளம் கொண்டு வரது நான் ஒரு பெரிய தடை பண்ணாங்க. சரி. இதனால பாத்தீங்கன்னா டிரைவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களை மாதிரி வண்டிகள் வச்சிருக்கவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி. ஏன்னா ஒரு வண்டி வாங்குறது 60 லட்சம் ரூபா ஒரு வண்டியோட விலை. சரி. அப்ப அந்த வண்டிக்கு நாங்க கட்டுற ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் நாங்க ஜிஎஸ்டி பே பண்றோம் கவர்மெண்ட்டுக்கு. சரி. அது போல வண்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 50,000 ரூபாய் வருது வண்டியை ரோடுக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்ப கிட்டத்தட்ட 60 to 65 லட்சம் ரூபாய் செலவு செய்துதான் நாங்க ஒரு வண்டியை ரோட்ல கொண்டு வரோம். சரி. அப்போ அந்த வண்டி இந்த சாலையில ஓடி டெய்லி ஓடினாதான் எங்களுக்கு வருமானம் வரும். சரி. அப்போ ஒரு வண்டியோட டியூ பாத்தீங்கன்னா 2 லட்சம் to 2.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு டியூ வருது ஒரு மாசம். சரி. அப்போ அதுலதான் நாங்க என்ன பண்ணோம், டேக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் பார்க்கணும், அப்புறம் எஃப்சியோட செலவு பார்க்கணும், வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு பார்க்கணும், எல்லாமே இதனால நாங்க பாக்குறது. சரி. அப்போ இந்த அரசாங்கம் சாலைகள் கூறி வண்டியை ஸ்டாப் பண்ணல மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. போன் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. முடியல சார், டியூ கட்ட முடியல. ஓகே. டிரைவர்ஸுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. சரி சார், அரசு எவ்வளவு ஒரு லோடு ஒரு வண்டியில லோடு வைக்கலாமோ அந்த லோட தான் நாங்க எடுக்கிறோம். இப்போ ஒரு 16 வீல் வண்டி, ஒரு 16 வீல் வண்டினா எங்களுக்கு டென் 32 டன் தான் வைக்க முடியும். ஓகே. அப்ப அந்த 32 டன்னை அங்க என்ன பண்றாங்க, போலீஸ் செக்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு இங்க ஆர்லாய்மொழி இடத்துல, அது திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் பார்டர். சரி. அப்போ அந்த இடத்துல வண்டியை எடை போட்டு அந்த வண்டியில கரெக்டான பொருள் இருக்கிறதா என்பதே போலீஸ் அதிகாரிகளும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செக் செய்து அதுக்கப்புறம் தான் அந்த பாஸை நாங்க வச்சிருக்கல சார், பாஸ். சரி. அந்த பாஸை சரி பார்த்து அது கரெக்ட் ஒரிஜினலா இந்த டூப்ளிகேட்டா எல்லாம் சரி பார்த்து அதுதான் வண்டி அங்க அலோவ் பண்றாங்க. சரி. அப்போ அதுல இருந்து 40-50 கையக்கவலை. சரி. அப்ப களியக்கவலை செக் வரக்கூடிய அப்போ சாலை அப்போ தரம் சாலையை உருவாக்குன அரசாங்கம் தரமற்ற சாலையை போட்டுட்டு டேவிட், நீங்க போன் கொஞ்சம் நல்லா பக்கமா வச்சு பேசுங்க, உங்க ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது. சொல்லுங்க. இப்போ நல்லா போன் பக்கமா வைங்க. அந்த வாகனம் போறதுனாலதான் அவங்க அந்த சாலை பழுதாகுதுன்ற சொல்றது முக்கிய பொய். அது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் அனுமதிச்சா இடையதான் நாங்க கொண்டு போறோம். 30 டன் 30 டன், 20 டன் 20 டன், அதுக்கு மேல 100 கிலோ இருந்தா கூட அந்த இடைய அந்த இறக்கிட்டு தான் வண்டியை செலவு பண்றாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது எப்படி சார் வேலைகள் எங்க வண்டி ஓடுறதுனால டேமேஜ் ஆகும்? சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னன்னா, அரசாங்கம் சொல்றது
ரொம்ப அளவுக்கு அதிகமாக, சார் இது அரசு பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை, அளவுக்கு அதிகமாக அண்டை மாநிலங்களுக்கு இங்கிருந்து வந்து கனிமங்கள் கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸா பண்றீங்க, குவாரியும் வந்து விற்கிறாங்க, நீங்களும் அதை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டூலா தான் யூஸ் ஆகுது உங்களுடைய வாகனம், சரியா? இதுல இந்த அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இல்லீகல் டிரான்ஸ்போர்டேஷன் ஏதாவது உங்களுடைய லாரிகள் பண்ணுதா? இல்ல சார், அது வந்து முழுக்க முழுக்க பொய் சார். அளவுக்கு அதிகம் சொல்றது வந்து முழுக்க முழுக்க பொய். ஏன்னு சொன்னால் இந்த எல்லாருக்கும் தெரியும், வண்டிகளை வந்து கரெக்டான அளவு இருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணி அதுக்கான வந்து ஆவணங்கள் எல்லாம் முறையா பார்த்த பிறகுதான் அவங்க வந்து வண்டி அலோவ் பண்றாங்க. சரி, இது வந்து நாங்க ஒரு காலம் ஏத்துக்க மாட்டோம். அது வந்து அவங்க சும்மா சொல்றது. ஓகே. அத வந்து சார் ஒரு லோடு எடுக்கணும்னா 6000 ரூபாய் நாங்க பாஸ் கொடுக்குறோம். ஓகே. கேரளா பாஸுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஜிஎஸ்டி பே பண்றோம். ஓகே. அப்படி பே பண்ணி தான் நாங்க லோட கொண்டு போறோம். சரி, ஓகே ஓகே ஓகே. டேவிட் வணக்கம்ங்க. சார் வணக்கம் சார். டேவிட், நிறைய வாகனங்கள் பேர்ல நடவடிக்கை ஆங்காங்கே எடுக்கிறாங்க சார். இந்த அரசாங்கம் சொல்வதை போல, அல்லது இங்க பல பேர் சொல்றாங்க வெட்டி எடுக்க கூடாதுங்கிறாங்க, பாதுகாக்கணுங்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற அடிப்படையில சட்டவிரோதமாக இந்த கற்களை கடத்தி செல்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய வழக்குகள் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா சார் லாரிகள் பேர்ல? சார் இல்ல சார், சில பேர் இருக்கலாம் சார், ஆனா வந்து அது ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு சில வழக்குகள் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க சார். என்னன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க வந்து வண்டியில பொருள் கொண்டு போறோம். சரி, அவங்க வந்து இப்படி தடை பண்ணும்போது இது வந்து எங்களோட பொருளாதாரமோ எங்க டிரைவரோட பொருளாதாரமோ அதே சார்ந்து இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பு, பஞ்சர் கடை, இவங்களோட எல்லாரோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட அவங்க அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, அது ஒரு டிரைவர் ஒரு வண்டியோட முதலாளி வண்டியோட நின்றோம் அப்படின்ட்டு. ஆனா வண்டியோட மாத்திரம் நிக்காது. இது வந்து ஒரு தொடர்பு சங்கிலியா போயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு தொடர்பாக்கும். அப்போ இது போல ஒரு தொழில் நிறுத்தும் போது தமிழகத்தோட வளர்ச்சியும் மக்களோட வளர்ச்சியும் எல்லாம் வந்து மொத்தமா முடிஞ்சு போயிடும். ஏன்னா சார் நாங்க இந்த லெவலுக்கு வர்றது படிப்படியா தான் வந்திருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இவங்க இப்ப ஸ்டாப் பண்ணோம்னா எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு டியூ கட்டணும் ஒரு வண்டிக்கு. நாங்க இந்த வண்டியோட வருமானத்தை நம்பி இருக்கோம். அப்போ இந்த வருமானம் எங்களுக்கு வரலன்னா நாங்க எப்படி சார் டியூ கட்டுவோம்? அதை நீங்க அரசாங்கம் பாத்துக்கணும் முதல்ல. இல்லைன்னா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், சரி இவ்வளவு வண்டிகள் இருக்கு, இவ்வளவு வண்டிகள் அன்னை மாநிலங்களுக்கு எல்லாம் கனிம வளங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகள் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு எங்களோட லோன் ஒரு 3 மாசம் தள்ளி வச்சிருக்கலாம், டேக்ஸ் தள்ளி வச்சிருக்கலாம். என்னன்னா இந்த வண்டிய உங்களை வந்து அண்டை ஸ்டேட்டுக்கு வந்து இந்த கல்லை தான் ஏத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லல. இந்த வண்டியை வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாதா? டிப்பர் லாரி கிட்டத்தட்ட எங்க ஊர் மாவட்டத்திலே 1000க்கு மேற்பட்ட டிப்பர் லாரிகள் இருக்கு. இதுல வந்து எம்பேண்டு கல்லு இந்த மெட்டீரியல்ஸ் தான் கொண்டு போக முடியுமே தவிர வேற எந்த ஒரு பொருளும் இந்த வண்டியில எங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா வண்டியோட தேவை வந்து எம்சாண்டுக்கு தான் அதிகமா இருக்கே தவிர மற்ற பொருளுக்கு இந்த வண்டியோட தேவைகள் இல்ல. சரி, வண்டி எல்லாம் ஒதுக்கி தான் போட்டிருக்கோம். சரிங்க. அப்போ அரசாங்கம் எங்களுக்கான ஒரு நிவாரணத்தை அறிவிக்கணும். அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். ஓகேங்க, ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய 4 பேருக்குமே நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக இந்த தடை உத்தரவை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசணும்னு நினைத்தோம்.